பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். கடந்த நிகழ்ச்சியில விறுவிறுப்பா சபைனா என்ன, சபையில இருக்கிற ஆத்துமாக்கள் எப்படி இருக்கணும், போதகர் எப்படி இருக்கணும், சபையினுடைய ஊழியங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு வந்தோம். அதை தொடர்ந்து தான் பாஸ்டர் இப்படிப்பட்ட கேள்வி, இன்னொரு கேள்வி. அதாவது சபையில இருக்கிற போதகர், அந்த மேய்ப்பர் ஆத்துமாக்களை எப்படி வழி நடத்தணும், விசேஷமாய் கிறிஸ்துவையே அறிவிக்கிற கூட்டமாய், கிறிஸ்து தெய்வமாய் அறிவிக்கிற கூட்டமாய் அவர்களை வழி நடத்துகிறாங்களா அப்படின்னு தான் ஒரு லாஸ்டா நான் ஒரு கேள்வி வச்சேன். அதை குறித்து நீங்க சொல்லுங்க. சுவிசேஷத்தை குறிச்சும் அதில் கேட்டீங்க இல்லையா? ஆக்சுவலா இப்ப சபையினுடைய மேய்ப்பர் அப்படின்னு சொன்னா அந்த ஆடுகளை நடத்துகிறவர் என்று அர்த்தம். பாஸ்டர் அப்படின்ட்டு அவர் தான் அவர்களை போஷிக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். ஆனபடினாலே போதகர், போதிக்கிறவர். போதகர்னா போதிக்கிறவர். பாஸ்டர்னா ஷெப்பர்டுன்னு அர்த்தம், மேய்ப்பர். சரி, இவர் எப்படி பாத்தீங்கன்னா இங்க சபைக்குள்ள வந்தார்? இவருக்கு யாரோ கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவை அறிந்தபடினாலே இவர் சபைக்குள்ள வந்திருக்கிறார். அப்ப சபைக்குள்ள இவர் கிறிஸ்துவை அறிந்து வந்திருந்தார்னா இவருடைய வேலை என்ன அடுத்தது? இவருக்கு யாரோ கிறிஸ்துவை குறித்து சொன்னபடினால்தான் இவர் வந்திருக்கிறார். அப்ப இவர் யாரை அறிவிக்கணும்? கண்டிப்பா யாரை இவர் பாத்தீங்கன்னா காண்பிக்கணும். இப்ப இவர் தான் கிறிஸ்துன்னு யாரை காண்பிக்கணும்? மெய்யான கிறிஸ்துவை காண்பிக்கிறதா. ரொம்ப அழகாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஊமையின் மூலமா இதை பேசும்போது யோவான் 10ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், அதுல ரொம்ப அழகா தொழுவத்தை குறித்தும் ஆடுகளை குறித்தும் அந்த தொழுவத்திற்கான சொந்தக்காரனாகிய அந்த மேய்ப்பனை குறித்தும் தொழுவத்தை காவல் செய்கிறதான காவலாளி, அந்த கதவை திறந்து விடுறவனை குறித்தும் ஒரு அழகா அப்படி சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க மெய்ப்பன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு மந்தைக்கும் ஒவ்வொரு மெய்ப்பன் காணப்பட்டா அந்த மெய்ப்பன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஊமையின்படி அந்த தொழுவத்தினுடைய கதவை திறந்து விடுகிறவன் தான். ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் பிரதான மெய்ப்பனாக, அந்த மெய்ப்பன் நீங்க சொல்றீங்களா, அந்த மெய்ப்பனுக்கே பிரதான மெய்ப்பனாக யார் தான் இருக்கிறாராம்? கிறிஸ்து தான் இருக்கிறார் என்று அவரே சொல்றார். நானே நல்ல மெய்ப்பன். எடுத்து ஒண்ணு வாசிக்கலாம், அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அது யோவான் 10ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்தே வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா நம்பு, இது சத்தியம், இதை விட்டுறாத அப்படின்றதான காரியம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கான். ஆடுகளின் மெய்ப்பன் வாசல் வழியா தான் பிரவேசிப்பான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிற ஒருத்தனை கூட அங்க என்ன பண்றாரு சொல்றாரு. இதுதான் நீங்க இந்த இடத்துல சொல்லுகிறதான இந்த சபைகளுடைய மெய்ப்பன், சபைகளுடைய மெய்ப்பன் சொல்றதான ஊழியக்காரன் யாருன்னா வாசலை திறக்கிறவன். அப்ப கீழே நீங்க தொடர்ந்து நானே வாசல் அப்படின்னு சொல்றாரு, நானே ஆடுகளுக்கு வாசல். அப்ப இந்த வாசல்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அந்த ஆடுகளுடைய மேய்ப்பன் அப்படின்னு சொல்றதும் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அந்த வாசலை திறக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னது, அந்த ஒரு சபையினுடைய ஊழியக்காரன். அப்ப சபையினுடைய ஊழியக்காரனுடைய வேலை என்ன? கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சபையை திறக்கணும், கிறிஸ்துவனுடைய செய்திகளுக்கு மட்டும்தான் சபையை திறக்கணும். அப்ப ஆடுகளுக்கு கிறிஸ்துவை தான் காண்பிக்கணும். வேற யாராவது உள்ள வந்தா அந்த ஆடுகள் என்ன பண்ணுவாங்க? அடித்து சாப்பிட்டுருவான், வித்துருவான். ஆடுகளிடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வயிற்றுக்கான காரியத்தை அவன் எடுத்துக்குவான். இது அந்த காரியத்தினுடைய அர்த்தம். ஆடுகள் அவனுடையது கிடையாது, ஆடுகள் மேய்ப்பனுடையது. அப்ப இங்க பார்த்து கொள்வதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்கள் மேல ஒரு தலைவனாக வைத்திருக்கிறவர் தான் சபையினுடைய பாஸ்டர், சபையினுடைய மேய்ப்பரு அப்படின்னு இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கு. இப்ப இவர்கள் கிறிஸ்துவை காண்பிக்கணுமா இல்லை? இவருடைய மெயினான வேலையை என்ன? கரெக்டா கதவை ஷட் பண்ணணும், கரெக்டா ஓபன் பண்ணணும். யாருக்கு தான் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு என்று அர்த்தம். அப்ப உள்ளே காணப்படுகிற ஆடுகளுக்கு அதனுடைய மெய்ப்பனை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அதாவது அவங்களுடைய தெய்வம் யாருன்னு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அதுதானே அவனுடைய வேலையை. கண்டிப்பா கதவு திறக்கிறவனுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா அந்த தெய்வம் யார் என்று உள்ளே காணப்படுகிற ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது அங்க காணப்படுகிற ஆடுகளுக்கு மெய்ப்பன் யாருன்னு சொல்லிக் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஓனர் யார் தெரியுமா? உங்களுடைய தெய்வம் யாரு தெரியுமா? உங்களுடைய ஆத்மாவின் நாயகர் யாரு தெரியுமா? உங்களுடைய சிருஷ்டிகர் யாரு தெரியுமா? இவர் தான் இயேசு கிறிஸ்தான்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப அதுதான் யாருடைய வேலை? சபையை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காருடைய வேலை. அதை செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா நீங்க ஒவ்வொருத்தரையா பிடிச்சி கேளுங்க. என்ன சட்டையை பிடிச்சி கேட்குறீங்களா? இப்ப அது மாதிரி ஒவ்வொருத்தரையா பிடிச்சி நீ பாத்தீங்கன்னா உன்னை என்ன வேலை கொடுத்துருக்காரு ஆண்டவர்,
நீ அது செய்யறியா அப்படின்னு நீங்க கேளுங்க. தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இந்த முதல் வசனமே வந்து எப்படி இருக்கு? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் சபைக்குள்ள வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன். அப்ப இன்னைக்கு சபையை நிறைய பேர் வந்து கட்டி ஆளுகிறார்களே, இவர்கள் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். எப்பொழுது மெய்யான கிறிஸ்துவை, அதாவது அந்த ஜனத்தினுடைய தெய்வத்தை குறித்து அவன் அறிவிக்காமல் இருக்கிறானோ, அதற்கே முக்கியத்துவம் கொடுக்காததான செய்திகளாக பாத்தீங்கன்னா சபையில காணப்படுதுன்னா, அந்த சபை உண்மையாகவே யாரால நடத்தப்படுகிறது என்று சொன்னால் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறவனால நடத்துவது. இந்த பக்க வழியாயின்னு சொல்வது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு வார்த்தை ஞாபகம் வருது. யூதா எழுதின நிருபத்துல யூதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிறவர்கள் பக்க வழியாய் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒன்றான ஆண்டவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ரெண்டு பேரும் அல்ல. என்ன சொல்றாரு? தேவன் ஒருவர் என்றும் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் என்றும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவ ரெண்டாவதுன்னு சொல்லுகிறவர்கள் பக்க வழியாய் வந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு யூதா என்ன பண்றாரு, எழுதுறாரு. இது இப்படி நீங்க ரட்சிக்கப்படலையே, ஆரம்பத்துல இப்படிப்பட்டதான ஒரு காரியம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படலையே. அதாவது பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுத கருத்துள்ளவனாய் இருக்கையில் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசத்தை குறித்து நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறேன் அப்படின்ட்டு அவர் எழுதும்போது, ஒன்றான ஆண்டவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற சிலர் பக்க வழியாய் வந்திருக்கிறாங்க. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. அப்ப இங்க மேய்ப்பன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, ஆடுகள் என்பது ஜனங்களை குறிக்குது. அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த ஜனங்களுடைய ஒரே தெய்வம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் அர்த்தம். அதை நம்பல அப்படின்னு சொன்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. அப்ப இன்னைக்கு அநேக சபைகள், தைரியமாவே சொல்றேன், அநேக சபைகள் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களிடத்திலே காணப்படுது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வாசல் வழியா பிரவேசிக்கவே இல்லை. உண்மையாகவே வாசல் என்னன்னு அறியாதவர்களாக, ரட்சிக்கப்படாதவர்களாக, தெய்வத்தை அறியாதவர்களாக அவர்கள் மந்தைய நடத்திற்கு உள்ள வந்திருக்கான். அப்படின்னா வாசல் வழியா வரல, பக்கத்துல இருந்து எகிரி குதிச்சு வந்திருக்கான் அப்படின்றது யூதாவும் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. கண்டிப்பா நீங்க போய் தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொருத்தரும் நீங்க கூட்டு என்ன பண்ணணும், கேட்கணும். நீ நம்புகிற கிறிஸ்து யார்? ஒன்றான மெய் தேவனை கிறிஸ்து என்று சொல்லுகிறாயா, இல்லை கிறிஸ்துவை தெய்வங்களிலே இரண்டாவது நபர் என்று சொல்லுகிறாயா? தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தம், நீ எப்படி புரிஞ்சிட்டு இருக்க வேதத்துல அப்படின்ற கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா they will expose themselves. என்ன எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க? இல்லப்பா நான் வந்து ஓனாய் தான், நான் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் பேசுகிற பேச்சிலிருந்தே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். ஆனா நீங்க எத்தனை பேர் போய் கேட்பீங்க? நான் தான் உங்களுக்கு மாட்டியிருக்கேன் கேட்குறீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பிக்கையை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இதுதான் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சது. இன்னும் கூட அதை தொடர்ந்தே நான் அநேக கேள்விகளை வைக்கிறேன். நான் இப்போ ஒரு நம்ம போதகரை குறித்து பேசியிருந்தோம். நீங்க வந்துட்டு ஆடுகளை கதவை திறந்து விடுவோம், கிறிஸ்துவுக்கு என்று கதவை திறந்து விடுற மேய்ப்பன்லாம் நீங்க சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பன் வந்துட்டு சபையில இருக்கிற ஆத்துமாக்களை அந்த சபையில, அதுல இன்னொரு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கதவை திறந்து விடுகிறவன் மேய்ப்பனுக்கு கதவை திறந்து விடுறான் அப்படின்னா ஆடுகளுக்கு கதவை திறக்கணும் அவன் தானே. ஆமா. அப்ப இந்த ஆடுகள் வெளியே போகிறதற்கும் உள்ளே வருகிறதுக்கும் கதவை திறக்கிறவனும் அவன் தான். அப்ப ஆடுகள் வெளியே போகிறது என்று சொன்னால் மேய்ப்பனை பின்பற்றி போகிறதா, கிறிஸ்துவை பின்பற்றி போகிறதா என்றது இவனுடைய கையில இருக்குது. இவன்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது யாருக்கு திறக்கிறான், யாருக்கு மூடுறான் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப வேற இவர் நல்லா பேசுறாரு அப்படின்ட்டு கொண்டு வந்து சபையில வந்து பேச வைக்கிறதான காரியம், நீ யாரை கொண்டு வர? கிறிஸ்துவை அறிந்தவரா, முதலாவது ரட்சிக்கப்பட்டவரா அவரு, இல்ல நல்லா பேசுறாரு, நல்ல சொற்பொழிவாற்றுகிறவர் என்பதற்காக சபைக்குள்ள கொண்டு வந்து பேச வச்சுன்னா உள்ள இருக்கிறதான ஆடுகளை பட்சிக்கிறவனாக அவன் காணப்படுவான் இல்லையா? நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாஸ்டர். இன்னைக்கு அநேக சபைகள் இல்ல கதவுனா அவ்வளவு இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஆடுகளுக்கு வாசல்னு வேற கர்த்தர் தன்னை குறித்து அதுல பேசுறாரு, 10ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. இப்ப ஆடுகளுக்கு வாசல்னா ஆடுகள் உள்ளே பிரவேசிப்பதற்கும், ஆடுகள் மேய்ச்சலுக்காக வெளியே போகிறதற்கும், பாதுகாப்பாக உள்ளே வந்து அடைக்கப்படுவதற்கும் காணப்படுவதுதான் தொழுவம். கண்டிப்பா பாஸ்டர். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, இன்னைக்கு இருக்கிற அநேக சபைகள்ல வந்துட்டு வெளியில இருந்து ஒரு பாஸ்டர் வந்து அன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறாரு, சர்மன் கொடுக்குறாங்கன்னா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் போல அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அப்படியே சேம் டைம் அந்த பாஸ்டரும் வந்துட்டு ஒரு வெளியில இருந்து ஒரு போதகரை வந்து அவரை கூப்பிட்டு வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது போல அவரும் ஃபீல் பண்றாரு. அப்போ ஒரு மேய்ப்பனுக்கு வந்துட்டு
தங்கள் சபையில் இருக்கிற ஆடுகளை குறித்து அந்த மேய்ப்பனுக்கு தான் அந்த அறியும். அந்த மேய்ப்பன் தான் வந்து அந்த ஆடுகளுக்கு என்ன தேவையான உணவோ எந்த தேவையான காரியங்களோ அவர் தான் வந்து ஃபீட் பண்ணுமே கண்டி, வெளியிலேருந்து கூட்டு வந்து ஒரு போதகரை கூட்டு வந்து அந்த ஆடுகளுக்கு தேவையான மன்னாவை கொடுக்கறது வந்துட்டு ஒரு மிகவும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியமா இருக்குது. இதை குறித்து என்ன நினைக்கிறேன்னு கண்டிப்பா இதுலயும் ரெண்டு பக்கம் இருக்கு. இப்ப மேய்ப்பன் வந்து ஆடுகளை வந்து புல்லுள்ள இடங்களில அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறான், பாதுகாக்கிறான், தேவையானதை என்ன ஆடுகளுக்கு தேவையோ அதை கொடுத்து போஷிக்கிறான். ஆடுகள் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது மேய்ப்பன் கொடுக்கறதான அந்த போஜனம் பத்தலன்றதல்ல, இது என்ன ஒரே புல்லாவே இருக்குது, ஒரே மாதிரி போஜனமா இருக்கு. இல்ல, நீங்க கேட்டது ரொம்ப டீப்பான ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு கூட நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். எங்கேயோ வந்து ஒரு கன்வென்ஷன் நடக்குது, அதுக்கு போறோம் அப்படின்னு சபை ஆராதனையை விட்டு அங்கே போனதாக நான் சில காரியங்களை கேள்விப்பட்ட போது வருத்தமா இருந்தது. நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ஆகாரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்லா இல்ல, அதனால கிடையாது, சலித்து போயிடுச்சு. ஒரே மாதிரி ஆகாரமா இருக்கிறதே, கொஞ்சம் வெரைட்டியா சாப்பிடுவோம். இப்போ ஒரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி, ஒரு கிரில் ஃபுட் இன்னைக்கு சாப்பிட்டா இன்னொரு நாள் வேற வேறையான இந்தியன் ஃபுட்டு சாப்பிடுவோம், ஒரு நாள் சைனீஸ் ஃபுட்டு சாப்பிடுவோம். இப்படி வந்து விரும்பி ஓடுகிறதை போல பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இந்த சபையிலே கொடுக்குற ஆகாரம் பத்தலைன்றது ஓடலை. என்ன அப்படின்னா வெரைட்டி வேணும், இச்சை வெரைட்டி வேணும் அப்படின்றதுக்காக ஓடுகிறார்கள். இதை குறித்து வேதம் ரொம்ப அழகாக ஆழமாக சொல்லி கொடுக்குது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தபோது ஒரே விதமான ஆகாரத்தை அவர்கள் 40 வருஷமாக புசித்தார்கள். சலிச்சிருக்குமா? சலிச்சிருக்காதா? ஆனால் ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. என்னன்னா, எனக்கு சலிச்சு போச்சு, ஆனபடினாலே எனக்கு இதை கொடு, ஆனபடினாலே நான் எகிப்துக்கு போறேன், ஆனபடினாலே எனக்கு எகிப்துல காணப்பட்டதான பூண்டுகள் எனக்கு வந்து சுவையா இருந்துச்சு, வெங்காயம் சுவையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆண்டவர் பாவம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி கொடுக்குறோமே அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. அவர் அவர்களை அந்த இடத்துல அடித்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். இறைச்சியை கேட்டபோது இறைச்சியை கொடுத்தார், அது வாயில இருக்கும் பொழுதே அவர்களை அடித்தார் என்று சொல்லி நம்ம சங்கீத புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அது யாத்திராகம் புஸ்தகத்திலையும் அது காணப்படும். அப்படியானால் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? கிறிஸ்துவை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுவதோ கிறிஸ்துவை புசிப்பதோ உங்களுக்கு சலித்து போகும்போது, வேணா அப்படின்னும் போது நீங்கள் அடிக்கப்படுவீர்கள். யூஆர் லுக்கிங் ஃபார் வெரைட்டிஸ். உனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு நீ வெரைட்டி தேடினா பரவாயில்ல, உனக்கு சாப்பாடு கிடைச்ச பிறகும் நீ இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் பேசுறது வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னு சொன்னா அதுல வேறு காரியங்கள்லாம் அடங்கி இருக்குது. அவரும் சத்தியத்தை அங்க சொல்றாரு அப்படின்னா பரவாயில்ல. ஆனா சபையினுடைய ஆராதனையை சபையிலே கொடுக்கிறதான செய்திகள் சத்தியம் என்று அறிந்த பின்பும் யூஆர் லுக்கிங் ஃபார் வெரைட்டி அப்படின்னு சொன்னா அதற்கு இச்சை ஒன்றுதான் காரணமாக அதுக்கு காணப்படுது. இதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் உனக்கு மன்னா வேணான்னு சொல்றல, நீ இந்த வனாந்திரத்திலே அழிந்து போயிடுவ அப்படின்னு சொன்னதை போலதான் இன்றைக்கு சபையிலிருந்து வேற செய்தியை நான் கேட்கறதுக்கு ஓடுறேன், கன்வென்ஷன் ஸ்பீக்கர்ஸ் அதுக்காக நான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை சொன்னார்கள்னா பரவாயில்ல, இவ்வளவு நாட்கள் சத்தியத்தை சொல்லி உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்த பிறகு அங்க போகும்போது அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து என்று 2ஆம் நபர் அப்படின்னு சொன்னாருன்னா, 3ஆம் நபர் நம் மத்தியிலே உண்டு, அவர் நம்ம மத்தியிலே உலாவுகிறார் என்று சொல்லி பரிசுத்தாவி 3ஆம் நபர்னு சொல்றாருன்னா, விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு மனுஷனிடத்துல போய் நீ வந்து பாத்தீங்கன்னா அவர் சொற்பொழிவாற்றுகிறார் என்பதற்காக சபையினுடைய செய்தியை விட்டு அங்கே ஓடுகிறாய் என்று காணப்படுது அல்லவா? ஏதோ ஆதங்கத்துல பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க கேட்டது ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், கேட்கிறீர்கள். அப்படியானால் சபையினுடைய பிள்ளைகளை போஷித்து திருப்திப்படுத்த வேண்டியது அந்த மேய்ப்பனுடைய கடமை. ஆனால் அந்த கடமையை மேய்ப்பன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுதும் சபையினுடைய ஜனங்க வேறு இடத்துக்கு செய்திக்காக ஓடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அது மேய்ப்பனுடைய தவறு மாத்திரமல்ல, அதுல சில ஆடுகள் வேறு ஒன்றை இச்சிக்கிறது, அதனால்தான் ஓடுகிறது என்றார். அது எகிப்துக்கு திரும்புது. ஆண்டவர் அவர்கள் எகிப்துக்கு போல, ஆனால் பாத்தீங்கன்னா உங்களுடைய இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினவர்களை ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சுட்டி காண்பிக்கிறத வேதத்துல நீங்க பார்ப்பீர்கள். இருதயத்துல அவங்க போயிட்டாங்க, அதே போல சபைக்குள்ள அவங்க இருப்பாங்க, ஆனா இருதயத்துல வேற எங்க போயிட்டாங்க இவங்க. வேண்டாம், சபையில அப்படிப்பட்டவர்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு எங்க நல்ல ஆகாரம் கிடைக்குதுன்னு நீ நினைக்கிறியோ, வெரைட்டிஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறியோ, அங்க போயிட்டு அதுதானே கரெக்டு. மந்தைக்குள்ள இருக்கிறதுக்கு உனக்கு வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா அந்த அருகதையும் தகுதியே இல்லை. ஏன்னா நீ ஆண்டவரே அறியாதவனாய் காணப்படுற,
அல்லது உன்னை அறியாதவனாக நீ என்ன பண்ற, ஆண்டவரை மறுதலிக்கிறவனாய் காணப்படுகிறார். அதாவது மன்னாவை தவிர உனக்கு வேறொன்று இன்ட்ரெஸ்டிங்கா காணப்படுது. கிறிஸ்துவை தவிர, பாயிண்ட் வரணும்னா கிறிஸ்துவை அன்றி வேறொன்று உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா காணப்படுது. பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நான் பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கிறேன். ஆனால் உங்களுடைய மனமோ கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரே நாயகனை, ஒரே தெய்வத்தை, ஒரே விதமான செய்தியை, ஒரே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடிக்கு அங்க போனா வேற சத்தியம் இருக்கும், வேற சத்தியம்னே கிடையாது, வேறு கிறிஸ்துவனே கிடையாது, வேறு கிறிஸ்துனால அந்தி கிறிஸ்து என்று அர்த்தமாகிவிடுதல்வா. அதை நோக்கி ஓடுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய ஆத்மா வேறொன்றை இச்சிக்கிறது. ஒரு நாயகனிலே அது பாத்தீங்கன்னா நிலைத்திருக்க விரும்பாததான ஒரு ஸ்திரீயாய் காணப்படுது. உள்ளுக்குள்ள ஆத்மாவை குறித்து நான் பேசுகிறேன். புரிஞ்சுச்சா? ரொம்ப கிளியரா புரிஞ்சது. கண்டிப்பா புரிஞ்சது. ஒரு சபையை நடத்துகிற போதகரோ, அதில் இருக்கிற ஊழியக்காரர்களோ, அதில் இருக்கிற ஆத்துமாக்களோ இந்த ஆத்துமாதாய ஊழியம் என்பதுக்குரிய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்குறார்களா? அதை எப்படி கொடுக்கணும், அதை எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம் பாஸ்டர். இதுவும் ரெண்டு பக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, சபையினுடைய போதகர் பாத்தீங்கன்னா ஆத்துமாதாயத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து தொடர்ந்து பேசி கொண்டிருந்தாலும் கூட, ஆத்துமாதாயம் என்பது அந்தந்த ஆத்துமாக்களும் செய்ய வேண்டியதான ஒரு கடமை. பவுல் சொல்கிறதை போல, நான் கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் கொடுக்கறதற்கு அல்ல, சுவிசேஷகனாக அவரை குறித்து அறிவிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லி தன்னுடைய அநேக ஊழியங்கள் காணப்பட்டாலும் அந்த சுவிசேஷ ஊழியத்தை குறித்து அவர் முக்கியப்படுத்தி காண்பிக்கிறார். அது அவருடைய வாஞ்சையாய் காணப்படும். பெரிய அப்போஸ்தலனா இருந்தாலும் அவனுக்கு அடிப்படையான ஒரு வாஞ்சையும் விருப்பமும் அவன் கடமையும் எதுவாக காணப்படுது, சுவிசேஷத்தை அறிவிக்குது. அப்ப சபையில மெய்ப்பனாய் காணப்படுகிறவரும் என்னதான் அவருடைய வாஞ்சியா இருக்கும், தன்னுடைய சபையினுடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறியாதபடி உட்கார்ந்து இருந்தார்கள்னா அவர்களுடைய சுவிசேஷம் போகணும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களானால் அவர்கள் சத்தியத்தை மற்றவர்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும் என்பது மெய்ப்பனுடைய காரியமா இருக்கும். அப்ப அவனுக்குள்ளேயும் ஒரு சுவிசேஷகன் அடங்கி இருப்பான். ஒரு அப்போஸ்தலனுக்குள்ள ஒரு சுவிசேஷகன் இருக்கிறதை போல ஒரு மெய்ப்பனுக்குள்ளேயும் ஒரு போதகனுக்குள்ளேயும் அல்லது எந்த வேலையை செய்கிறவனான ஒரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஒரு சுவிசேஷகன் பாத்தீங்கன்னா இருப்பான். அதாவது என்ன சொல்றேன், சுவிசேஷகன் என்கிறதான ஒரு பார்ட் எல்லாருக்குமே காணப்படும். அப்ப சபையினுடைய மேய்ப்பனுடைய கடமையாக அவர் பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து, சுவிசேஷர்களை எழுப்புவதை குறித்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேசி கொண்டுதான் இருப்பார். ஆனால் அடுத்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும்ல. சிலருக்கு பாத்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியனா சிலர் தான் செய்ய வேண்டியதாக, அது மற்றவர்கள் மேல் விழுந்த கடமையாக பாத்தீங்கன்னா நினைக்கிறார்கள். அது முதலாவது தவறு அல்ல. அதனாலதான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன், தேவனுடைய பிள்ளையாக வருகிற அத்தனை பேர் மேலேயும் ஒரு விழுந்ததான கடமை என்ன, சத்தியத்தை கொண்டு போகிறது. நான் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சுவிசேஷம்னா என்னன்னு நினைக்கிறீங்க, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல நீ பிரவேசிக்க முடியும், நீ தேவ பிள்ளையாக நீ மாற முடியும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட முடியும். இதுதானே சுவிசேஷம். உனக்கு ஒரு நல்ல செய்தி இது கிடைக்குது, நீ பாவத்துல அப்படியே அழிந்து போகாதபடிக்கு அதுல இருந்து மீண்டு வர முடியும் என்று சொல்லுகிறது தானே சுவிசேஷம். உனக்கு ஜீவன் உண்டு அப்படி சொல்றது தானே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அந்த டேர்ம்ஸ் சொல்லப்பட்டிருக்கோம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி சத்தியத்தை சுவிசேஷத்தை விசுவாசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்ப சுவிசேஷம்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா நற்செய்தியை சொல்லுகிறது. நற்செய்தி என்ன, இயேசு கிறிஸ்து தாங்க நற்செய்தி. தேவன் பூமியின் மேல மனுஷனாக வெளிப்பட்டதுதான் நற்செய்தி. என்ன அப்படின்னா, அவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது நீ தேவ பிள்ளையாக மாறுகிறாய், தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெறுகிறாய். உன்னுடைய அந்த பேக்கேஜ் எல்லாம் இறங்குது. என்ன, உனக்கு பின் காணப்படுகிறதான அத்தனை பாவங்களும் சாபங்களும் அது நிமித்தமாக உண்டாக போகிறதான ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் நீ விடுதலை ஆக்குறாய். இதுதானே நற்செய்தி. சுவிசேஷம் என்பது ரொம்ப சிம்பிள். இதன் அடிப்படையில தானே அவர்கள் பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. ஒவ்வொருத்தரும் அப்போஸ்தலனாய் இருந்தாலும், மெய்ப்பனாய் இருந்தாலும், போதகனாய் இருந்தாலும், சுவிசேஷகனாய் இருந்தாலும், யாரா இருந்தாலும் இப்படிதான் உள்ள வராங்க. அப்ப அவங்களுடைய கடமை என்ன, இதுதான் சொல்லணும் மற்றவங்களுக்கு. அதான் சுவிசேஷம். இப்ப எல்லாருமே விழுந்த கடமை. அப்ப போதகர் இதை குறித்து சொல்லணும்னா நிச்சயமா சொல்லணும், ஆயத்தப்படுத்தணும். ஒண்ணுமே இல்லைங்க, பைபிளை ஒருத்தன் படிச்சதுனால அவன் ஆயத்தம் ஆயிடுவான். பைபிளை படிக்காதனால இது பெரிய பிரச்சனை. அப்ப இது போதகர்களுடைய கடமை மாத்திரம் அல்ல, ஒரு அப்போஸ்தலனுடைய கடமை மாத்திரம் அல்ல, அல்லது சுவிசேஷகன் என்கிறதான அந்த ஊழியத்துக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனுடைய கடமை மாத்திரம் அல்ல, இது எல்லாருடைய கடமையும், சத்தியத்தை அறிந்த அத்தனை பேருடைய கடமையும், சத்தியத்தை எப்படியாவது மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அது பாத்தீங்கன்னா நம்மளை குறித்த நிருபங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நம்முடைய செயல்களின் மூலம் ஆண்டவரோடு இழுக்கப்படுகிறதான, அப்ப உன்னை அறியாம நீ சுவிசேஷத்தை உன்னுடைய செயலின் மூலமாக நீ அறிவித்து கொண்டிருக்கிறாய், ஆண்டவரை காண்பித்து கொண்டிருக்கிறாய்.
சத்தியத்தை பிரதிபலித்து கொண்டிருக்கிறாய், நற்கந்தமாய் காணப்படுகிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதன் நிமித்தமா ஆண்டவர்கிட்ட வருவாங்களே, என்ன வித்தியாசமா இருக்கான், அன்னைக்கு இருந்த இவனுக்கும் இன்னைக்கு வித்தியாசம் இருக்கு, என்ன நடந்தது அப்படி வந்து கேட்பான். சொல்லு சுவிசேஷத்தை, இதோ நடந்தது, ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்று சொல்லு. அவனுக்குள்ள மாற்றம் உண்டாகும் இல்லையா? ஏன்னா உன்னுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கான். உன்னுடைய பேச்சை பார்த்துட்டு இருப்பான். வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை. இன்னைக்கு நீ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டு நல்ல வார்த்தைகளை பேசுவாயானால் அவனுக்கு வித்தியாசம் தெரியும். உன்கிட்ட இருக்கு வித்தியாசம். அன்னைக்கு பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் பொறாம, எதுக்கு எடுத்தாலும் ஏச்சு பேச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா நீ கேட்கிற, நிதானம் வந்திருக்கு. எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஸ்கூல்ல போய் படிச்சியா கேட்பான். இல்லை இல்லை, ஆண்டவரை நான் சந்தித்தேன், அவரை நான் அறிந்து கொண்டேன், அவர் எனக்குள்ளாய் வந்திருக்கிறார். ஆனப்படினால இந்த மாற்றம். அவர் எப்படி உனக்குள்ள வருவாரு அப்படி கேட்பான். சொல்லு. அப்ப இதுதான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகளின் மூலமாக அநேகரை ஈர்க்க முடியும். இப்படிதான் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்துல போன எபிசோட்ல கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்தவம் இன்னைக்கு ரொம்ப மாறிடுச்சா? அன்றைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு வந்து இறங்கினார்கள், உதவி செய்தார்கள். அதன் நிமித்தமாய் அநேகர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனிடத்துல ஈர்க்கப்பட்டார்கள். இதெல்லாம் சுவிசேஷம். ஏன்னா இதுல என்ன சுவிசேஷம் இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாயினால சொல்லாம என்ன பண்றாங்க, செயலினால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வர்றவங்க இவங்க யாரு, இவங்க ஏன் செய்யணும், நம்ம கூட இருக்கிற ஜனங்களே நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்களே, நம்மளை சிறுமைப்படுத்துறாங்க, ஆனா இவர்கள் வந்து நமக்கு இறங்குறாங்களே, நம்மளை வந்து சக மனுஷனை பாக்குறாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேள்வி வருகிறது. நீங்க யாரு? நாங்களா? நாங்க தேவனுடைய. அது யாரு தேவனு இல்லையா? இப்படித்தானே வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தானே ஆரம்பிக்குது ஆக்சுவலா. அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவன் சொல்லி கொண்டு இருக்கிறதா இந்த நாட்கள் நீ வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமே இல்லைன்னா எதுக்கு அந்த மார்க்கத்துக்கு போகணும்? எப்படி இந்த தேவனுக்கும் நம்ம வழிபடுகிற இந்த விக்கிரகங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் தெய்வம், இதுவும் தெய்வங்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணோம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார்கள் அல்லவா? எப்படி நீங்க அவளை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? வாயின் வார்த்தையினால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? உங்களுடைய மாற்றத்தை பார்க்கிறவர். அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறது வாயின் வார்த்தையினாலே மாத்திரம் அல்ல, உடைய செயல்களினாலே கூட ஒன்று என்ன பண்ண முடியும், உன்னை அறியாத இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. வந்து பாத்தீங்கன்னா நிருபங்கள் உன்னை அப்படியே படிப்பாங்க, உன் முகத்தை பார்த்து படிப்பாங்க. அதனால வேதத்தில் எப்படிலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆசாரியனுடைய உதடுகளில வாய்களில இருந்து வேதத்தை தேடுவாங்களாம். அப்ப அவன் வாயை திறந்தாலும் என்ன பண்ணும், வேத வார்த்தைகள் வெளியில வரணும், இல்ல வேத வார்த்தை சம்பந்தப்பட்ட காரியங்கள் வரணும் பேச்சுல. அதுக்காக வசனத்தை சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம் அப்படி சொல்லல. என்ன அப்படி சொன்னா, அதுல காணப்படுகிற ஆடை போல என்ன பண்ணு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வையே. அப்ப உன்னை நீ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க சோதிக்கப்படுகிற வேலையிலோ நீ நடந்து கொள்ளுகிறதை பார்க்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்படுவார். அப்ப வேத வசனங்களின்படி இவன் நடக்கிறான், இவன் சும்மா பேசிட்டு போறவன் இல்ல, பிரசங்கம் பண்ணிட்டு போறவன் இல்ல, இவன் உண்மையா மாறி இருக்கான் அப்படின்னும் போது அவர்கள் ஈர்க்கப்படுவார். அப்ப நீ சொல்ற தெய்வம் விசேஷம்னு அவன் பார்ப்பான். கண்டிப்பா பாஸ்டர், புரிஞ்சது பாஸ்டர். ரொம்ப தெளிவான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசணும், விளக்கு நீங்க ரொம்ப பிரயோஜனமா இருந்தது பாஸ்டர். சபை நடத்துகிற போதகர்கள் கூட தங்களுடைய குடும்பத்தாருக்கு மாத்திரம் சிலப்பட்ட காரியங்களை கொடுத்து, இப்போ வந்து நீங்க, நான் ஃப்ராங்காவே சொல்லிடுறேன், இப்போ சிஎஸ்ஐ எடுத்துட்டாலும் சரி, ரோமன் கேத்தலிக்ல எடுத்தாலும் சரி, அதுக்கு இருக்கக்கூடியான வந்துட்டு ஒரு வரமுறைகள் வச்சிருப்பாங்க. இவங்க தான் ட்ரெஷரு, இவங்க தான் வந்துட்டு இந்த ஊழியம் அப்படின்னு செய்யறவங்க இருக்கும். அது ஆனா இந்த இண்டிவிஜுவல் சர்ச் இன்னும் சர்ச் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன், அவங்களுக்குள்ளதான் ஒரு விங்க தான் வச்சிருப்பாங்க. அந்த லிமிட்டை தாண்டி வேற எங்கேயும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இல்லை. சபையினுடைய ஊழியங்கள் ஒருவருடைய கீழே அப்படியே ஒன் மேன் ஷோல ஓடுதா அப்படின்றத நீங்க கேள்வியா வைக்கிறீங்க. ஊழியங்கள் என்று சொல்லும் பொழுதே அது எஜமானால அழைக்கப்பட்டிருக்கணும், எஜமானுக்கு செய்யறதா இருக்கணும். முதலாவது எஜமானுக்கு செய்யறதா இருக்கணும். அடுத்து எஜமானுடைய விருப்பத்தின்படி செய்கிறதாக காணப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். ஆமாம், அதுல ரொம்ப அடிப்படை. ஊழியம் சொல்லும் போதே அதுதான் பாயிண்ட் இல்லையா? அப்ப அப்படியாக இன்னைக்கு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அவரவர்களும் கேட்டுக்கணும். தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேனா, அழைக்கப்பட்டிருந்தால் தேவனுக்கு பிரியமா ஊழியம் செய்யறேனா, தேவன் என்ன விரும்புகிறாரோ, எஜமான் என்ன விரும்புகிறாரோ அந்த காரியத்துக்காக நான் ஊழியம் செய்கிறேன்னா, அது என்னுடைய சுய விருப்பத்திற்காக, சுய சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய திருப்திக்காக ஊழியம் செய்கிறேனா, அல்லது இதன் நிமித்தமா எனக்கு சில ஆதாயம் வருகிறது என்பதற்காக ஊழியம் செய்கிறேனா, இப்படி ஒவ்வொன்றையும் அந்தந்த ஊழியர்கள் தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் சிந்தித்து அவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய நம்ம இதை குறித்து என்ன பண்ண முடியாது, இவர் குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து இன்னொரு காரியம், இது ஏன் வந்து ஒன் மேன் ஷோவா வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 காரியங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று,
மற்றவர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்புகிறது கிடையாது. சக ஊழியர்கள் கீழே இருக்கிறவர்களை நம்புகிறது கிடையாது. இவர்கள் வளர்ந்து தன்னுடைய இடத்தை பிடித்துக் கொள்வார்களோ என்கிறதான ஒரு பயம். அப்ப அப்படி இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வந்து கொடுக்கறதே கிடையாது. எப்போ வந்து இவர் நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவாரோ. அதற்கு முக்கியமா இதுக்கு என்ன, இந்த பயத்திற்கு முக்கியமான என்ன காரணம்? அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணம் புரழுகிறது இதற்கு முக்கியமான காரியம். அப்ப இந்த காணிக்கைக்கு வந்து கணக்கு இல்லாதபடிக்கு காணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அவரே ஹேண்டில் பண்றது, காணிக்கையை குறித்து யாருக்குமே தெரியாது இருக்கிறதான காரியம். பாத்தீங்கன்னா சபையினுடைய பாஸ்டர் ட்ரெஷராகவும் இருப்பாரு. அப்ப காணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்தெல்லாம் போய் சேரும். அதாவது காணிக்கை குறித்த கணக்கை யாருமே கேட்க முடியாதபடிக்கு அல்லது இவரே சொல்ல முடியாதபடிக்கு இருக்குமானால், உதாரணத்துக்கு ஓரளவுக்கு வந்துச்சுன்னா சொல்லுவாரு. நிறைய வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது கணக்கு கேட்பாங்களே, இதெல்லாம் எப்படி நீங்க செலவு பண்ணாம எப்படி செலவு பண்றீங்க, இது சபையினுடைய விஸ்தரிப்புக்கு இதுக்கு அதுக்கு செலவு பண்ணலாமே அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு, அவரு பணம் அதிகமா வர ஆரம்பிக்கும் பொழுது அதை மூடி மறைக்க ஆரம்பிப்பார். அப்ப பணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வர வர இது வந்து வெளியில போகக்கூடாது. அப்ப அடுத்து இவர் வந்து விட்டுட்டு போகும்போது யாருக்கு தான் இது போகணும்? அவருடைய பிள்ளைக்கு போகணும், தன்னுடைய குடும்பத்துக்கு போகணும். அப்ப எல்லாத்துக்கும் மூலதனமாக என்ன இதுல காணப்படுது அப்படின்னு சொன்னா விக்கிரக ஆராதனை இதுல காணப்படுது. என்னன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்ப பொருள் ஆசை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டுல அப்படின்னு சொன்னா விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப இதே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடு அனுபவித்து வந்து பாத்தீங்கன்னா சபை காணப்படுது. சபையினுடைய அந்த ஊழியங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கு. சபையில அதிக வருமானம் எல்லாம் கிடையாது. அப்படின்னும் போது இதை வந்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கணும்னு எந்த பாஸ்டர் என்ன பண்ண போறது இல்லை, விரும்ப போறது கிடையாது. ஏன்னா இதனால பெரிய லாபம் கிடையாது. டேய் நான் பட்ட கஷ்டம் போறண்டா, நீ நல்லா படிச்சு நீ என்ன பண்ண, வேற வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்ப உண்மையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது கிடையாது. இதனால லாபம் வருகிறது என்பதற்காக பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதான காரியம். அப்ப ஊழியத்துல அந்த பணத்துக்கு கணக்கு காமிச்சு மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்டா பண்றாரு அப்படின்னு சொன்னா இது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ண மாட்டாரு, விரும்ப மாட்டாரு. அப்ப இதற்கு பின்பாகெல்லாம் காணப்படுகிறதுன்னு சொன்னா பொருளாசை, விக்கிரக ஆராதனை. அதற்கு பின்பாய் காணப்படுகிறது என்னன்னா இவர் வந்து ஒரு நூதன சீஷனாக காணப்படுகிறார். இவர் பிசாசனுடைய கரத்துல விழுந்தவராய் காணப்படுகிறார். அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியாது, தன்னுடைய ஸ்தானத்துல யாராவது எடுத்துக்குவாங்களான்ட்டு பயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஊழியத்தை பண்ணிட்டு இருப்பார், வாழ்ந்துட்டு இருப்பார். இன்னும் அதிக ஏஜ் ஆக ஆக வருஷங்கள் போக போக இன்னும் பயம் அதிகமாய் கூடிக்கொண்டே போகும். என்னன்னா சீக்கிரமா இந்த இடத்த எவனோ பிடிச்சிட போறான் அப்படின்ட்டு வர 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 வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேதத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள காண்பிக்கிறேன். ஒரு சவுல் ராஜாவை போல பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பார். சவுல் ராஜா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனுஷன். ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்த போதோ அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அடுத்து சவுலுக்கு தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படின்ட்டு அறிந்ததுல இருந்து சவுல் என்ன பண்றான், தாவீதை கொல்லதான் பாக்குறான். அப்ப நாட்கள் ஆக 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 இந்த எரிச்சல் வந்து அதிகமாய் கொண்டுதான் போகிறது, பயம் அதிகமாய் கொண்டுதான் போகிறது. அப்ப இதுதான் இன்னைக்கும் நடக்கிறது. அப்ப ஆண்டவர் கொடுத்தார். இப்ப ஆண்டவர் இந்த ஊழியத்தை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்னா ஆண்டவர் பண்ணிட்டு போவார். இதுல என்ன பிரச்சனை? அவர் தானே கொடுத்தார் இந்த ஊழியத்தை. ஆண்டவர் உன்னை ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார், பயன்படுத்தினார். நல்ல ஓட்டத்தை ஓடனியா, சந்தோஷமா போகணும். உன்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்றாரா, ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னா கொடு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரே கொண்டு வருவார் இல்லையா? ஆனால் பணத்திற்காக, இது நல்ல ஆதாயம் உள்ளதான தொழில் என்பதற்காக நீ வந்து கொடுத்த அப்படின்னு சொன்னா அது மிக மிக தவறான காரியம் அல்லவா? பிள்ளைகள் பாஸ்டர் பிள்ளைங்களாம் ஊழியக்காரர்களாக தான் வரணும், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. என்ன, ஏன்னா ஊழியம் என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உரியதான காரியம். அப்ப அப்பாட்ட வந்து கற்றுக்கொண்டு ஊழியர்களாக அவர்கள் வருகிறது தவறு கிடையாது. அப்ப ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டு பாத்தீங்கன்னா அவர்களை அப்படி பழக்க வைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா பணத்துக்காக அப்பாவும் சரி பிள்ளையும் சரி அந்த ஊழியத்தை எடுத்துக்கணும், அது எப்படி ஊழியமா இருக்க முடியும்? கண்டிப்பா பாஸ்டர், இது மிகவும் பிரயோஜனமா இருந்தது. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி பேசலாம். ரொம்ப நன்றி.